ஹாய் காய்ஸ். வருதுப்பா 3 நாளா எங்க பொறுக்க போச்சுன்னு தெரியல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம டிபேட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இப்பதான் ஒரு முப்பாட்டனுக்கு மூடு விழா நடத்தினாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்போ அதுக்குள்ள அடி வாங்குறதுக்கு அடுத்த முப்பாட்டனையும் தூக்கிட்டு வந்து அட்மிஷனை போட்டாங்க. யார் அந்த நாதாரி? வேற யாரு, நம்ம சிலோன் சித்தப்பு தான். ராவணன் ஒரு நபர் இருந்தாரு. அவர் யாருன்னா தமிழன் மட்டும் தான் நம்ம சொல்லணும். அவன் தங்கச்சிக்கு கஷ்டம் கொடுத்தது கடவுள்னு தெரிஞ்சு அண்ணா என்று ரத்தம் சொட்ட சொட்ட சூர்பனகை ஓடி வந்து ராவண அரசனே. சம்பந்தமே இல்லாம ராவண அழியாத நாயக எங்க ஆயாவுக்கு காதலன் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க. சரி போய் தொலைதுன்னு விட்டா இப்ப நம்ம பாட்டிங்க மானத்தையும் சேர்த்து பாசிங்கில் வர்ற மாதிரி மொத்த தமிழினத்துக்கே ராவணன் தாத்தாவான். வாய மூடாவும் நல்லா வாயில வந்துரும். ஸோ இந்த ராவணன் தாத்தாவுக்கு ராப்பகலா முட்டு கொடுக்குற குரூப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு? ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் அனுப்பின இந்த போஸ்டரில் தமிழரின் உண்மை வரலாறு அப்படின்னு போட்டிருந்தது. சரி, மறைக்கப்பட்ட ஏதோ ஒரு வரலாற்றை மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு உட்காந்து சீரியஸாக படித்தா தலையெழுத்து அதில் என்ன போட்டிருந்ததுன்னு நீங்களே பாருங்களேன். ராவணனுடைய மகன் இந்திரனாமா அவரு ராமருடைய கழுத்துல AK-47 துப்பாக்கியை வச்சு சுட்டாராமா. AK-47 வச்சு சுட்டாங்களா? பெரிய விஷயம். வழக்கமா நீங்க பாயிண்ட் கொடுப்பீங்க, நான் கலாய்ப்பேன். இப்படி நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிட்டா அப்புறம் நான் எதுக்கு? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? இந்த கர்மத்தை கலாய்க்கலாம் நினைச்சா கூட உஷாரா ஒரு லைனை வேற போட்டுடுறாங்க. இது தமிழனின் மறைக்கப்பட்ட வரலாறு. ஹலோ. இப்போ இந்த உருட்டை நாங்கள் உண்மையான நம்பணும், இல்லைனா நாங்கள் வந்தேறி ஆரி அடிவரடி பிராமின் கைகூலி சங்கி அதானே சங்கி இருந்துக்கிட்டு பேசுறாங்க பேச்சு. இந்த துப்பாக்கி உருட்டை அப்படியே தூக்கி தூரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம அக்கா ஒருத்தவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ராவண அரசனே, உன் தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்ததற்காக தானே நீ அவ்வளவு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தினாய். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும் தீங்குக்காகவும் நீங்கள் குரல் கொடுப்பீர்களா? ராவண அரசே, உங்கள் தங்கச்சிக்காக தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, மற்ற பொண்ணுங்களுக்கும் குரல் கொடுப்பீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்கா அர்த்த ராத்திரியில் அந்த ஆள் பக்கத்தில் உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கியே, தலைவன் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா உனக்கு? பொன்னகர் மடந்தையர் விஞ்சை பூவையர் பன்னக வனிதையர் இயக்கர் பாவையர் முன்னின பணி முறை மாறி, அதாவது எல்லா இனத்து பொண்ணுங்களையும் பிடிச்சிட்டு வந்து அரண்மனையில் அடிமையாக வச்சுருந்தாரு அப்படின்னு கம்பர் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்ல, ராவணனை ஏதோ தமிழன்னு நினைச்சுக்கிட்டு தானே இந்த முட்டு கொடுக்குறீங்க. அப்போஸ் இந்த இப்ப அதுக்கும் வர நான் இப்ப சொன்ன பாட்டுல பன்னக வன்னிதையர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, தமிழர்களுடைய பூர்வகுடி இனமான நாகரின பெண்கள். ராவண அடிமையா வச்சிருந்த பொண்ணுங்க லிஸ்ட்ல தமிழ் பூர்வகுடி பொண்ணுங்களும் வராங்க. இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம அவர்கிட்டயே போய் ஒரு பெண்ணுக்கும் ஏற்படும் தீங்குக்காகவும் நீங்கள் குரல் கொடுப்பீர்களா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா உங்களுக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுக்குற மாதிரி ஆயிரும். முதல்ல எந்திரிச்சு போவாங்கிட்டு சைடு வகிடு எடுத்து சாஃப்டா பேசினா சரத் பாபுன்னு நினைச்சிய அவர் தான்டா மெயின் வில்லன். இது கூட பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஏதோ ஒன்று சொன்னாங்களே, என்ன பாயிண்ட் அது? உன் தங்கை சூர்பனகையின் மூக்கை அழித்ததற்காக தானே நீ அவ்வளவு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தினாய். ஆக்சுவலா அக்கா மட்டும் இல்ல, ஊருக்குள்ள நிறைய பேர் இதே உருட்டை தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் தங்கச்சிக்கு கஷ்டம் கொடுத்தது கடவுள்னு தெரிஞ்சு எதிர்த்து நின்று சண்டை போட்டான் பாரு, அந்த பாசத்துக்காக தான். அண்ணா என்று ரத்தம் சொட்ட சொட்ட சூர்பனகை ஓடி வந்து என் காலில் கிடந்த. தங்கச்சிக்காகத்தானே ராவணன் அப்படி நடந்துக்கிட்டாரு. கீச்ச பத்தையா தங்கச்சிக்காக ராவணன் அப்படி நடந்துக்கிட்டாரு. வாங்க அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். ஏன்டா ட்ரெண்ட் மாறுது? மூக்கு வாயில ரத்தத்தோட சூர்பனகை வந்து நிற்கும் போது அந்த பாசமலர் அண்ணன் என்ன கேட்டாருன்னு தெரியுமா? நீயிடை இழைத்த குற்றம் மென்கொள், நின்னை வாயிடை இதழும் மூக்கும் வலிந்து அவர் கொய்ய. எவன்கிட்டயோ உண்டை வாங்கிட்டு வந்து நின்றுருக்க போல, என்ன பண்ண? இப்படிதான் அவர் கேட்கிறாரு. நீ தான் எல்லாத்தையும் அழுவு விடுவேன். தங்கச்சிக்காகலாம் இந்த தற்கூரி சண்டைக்கு வராதுன்னு தெரிஞ்ச உடனே சூர்பனகை என்ன சொன்னா தெரியுமா? பொன்மையின் மேனி கொண்டால் அவங்க கூட ஒரு சூப்பர் ஃபிகர் வந்திருக்கா. ஆழி தேரவள் அல்குல், அவ இடுப்பு சும்மா அப்படி இருக்கு. கொங்கை செம்பொன் செய் செப்பு, அவ மார்பு சும்மா செப்புல செஞ்ச சில மாதிரி இருக்கு. பாதம் தீண்ட பாக்கியம் படைத்தது, அவ காலை தொடுறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும்.
அவள் பொருட்டினால் புகுந்தது. அந்த அழகி சீதையை உனக்கு உஷார் பண்ணலான்னு போனேன், என் மூக்கா அறுத்துட்டானுங்க, அவ உனக்கு இல்லை அப்படின்னு அண்ணன் மூட தங்கச்சி மாத்திரா. நல்ல குடும்பம். இதுக்கு அடுத்து நடந்தது தான் அங்கே ஹைலைட்டு. இதெல்லாம் சும்மா காதில் கேட்டதுக்கே உங்கள் முப்பாட்டன் தங்கச்சி மூக்க அறுத்ததை முழுசாக மறந்துட்டாரு. கற்பனையிலேயே காஜாகி போய் சோறு தண்ணி இல்லாமல் சுற்றி இருக்கிறாரு. உரம் உடைந்து நொந்து நொந்து உழைந்து உழைந்து ஒடுங்கினான் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. தங்கச்சி மூக்க அறுத்துட்டு வந்து நிற்கும் போது கூட மூடலை சுற்றிருக்கான். இந்த தற்கூரிக்கு எப்படி ஃபயர் விட்டீங்க? அவன் தங்கச்சிக்கு கஷ்டம் கொடுத்தது கடவுள்னு தெரிஞ்சு எதிர்த்து நின்று சண்டை போட்டான் பாரு, அந்த பாசத்துக்காக தான். அண்ணா என்று ரத்தம் சொட்ட சொட்ட சூர்பனகை ஓடி வந்து என் காலில் கிடந்த உன் தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்ததற்காக தானே நீ அவ்வளவு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தினாய். நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அடுத்து நம்ம அண்ணன் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். தமிழ்நாட்டுக்கும் ராமருக்குமான ராவணனுக்குமான தொடர்பை துண்டிக்கணும்னே எழுதப்பட்ட ஒரு ராமாயணம் வந்துட்டு வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தை எழுதி தமிழ்நாட்டுக்கும் இவங்க தாத்தா ராவணனுக்கும் இருந்த தொடர்பை கட் பண்ணிட்டாராம். ஆமா, இல்லைன்னா இலங்கையில பாதியை இவருக்கு தான் எழுதி வச்சிருப்பாங்க. வால்மீகிக்கு வேற வேலை கிடையாது, ஊர்ல இருக்கிற தொடர்பை பூரா உட்காந்து துண்டிச்சுட்டு இருந்தாரு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில். இந்த உருட்டு கூட தேவலாம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் வால்மீகி ராமாயணமே ஆரியர்கள் எழுதுனது தான் அப்படின்னு ஒரு பெரிய வெடியை போட்டு விட்டாரு. வால்மீகி ராமாயணம்ங்கிறது ஆரியருடைய ராமாயணம். வால்மீகி ராமாயணம் ஆரியர்கள் எழுதுனது. முதல்ல வால்மீகி யாருன்னு தெரியுமா? ஆற்றலுடன் வால்மீகர் ராமாயணத்தை அவனிதனில் மாந்தருக்கு செய்திட்டார் தூய தமிழ் பண்டிதனாம். வால்மீகியே ஒரு தூய தமிழ் பண்டிதர் தான் அப்படின்னு நான் சொல்லல, போகர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, தமிழ் சங்க இலக்கியம் புறநானூறுல ஒரு பாட்டை எழுதுனதே வால்மீகி தான். 358வது பாட்டு யார் எழுதுனதுன்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுவும் அது என்ன டயலாக், அது உள்நோக்கத்தோடு எழுதப்பட்டது தான் வால்மீகி ராமாயணமா? வால்மீகி ராமாயணங்கிறது உள்நோக்கத்தோடு எழுதப்பட்ட தற்குறி. முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ்பாவினால் இது உணர்த்திய வால்மீகி ஃபர்ஸ்ட் எழுதுனதை தான் நான் தமிழ்ல மக்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னு கம்பரே வால்மீகி ராமாயணத்தை அக்னாலேஜ் பண்றாரு. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இப்பவும் பாருங்களேன், இதுல முந்து நாவினான் முன்னாடி பாடினவர்னு தானே இருக்கு, வால்மீகின்னு போடல இல்ல அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்களேன். அப்படி கேட்கறதா இருந்தா உள்ள யுத்தகாண்டம் 8025வது பாட்டுல தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. இயம்பு வால்மீகல் எனும் நல் நான்மறையான் அப்படின்னு வால்மீகி பேரையே குறிப்பிட்டு அக்னாலேஜ் பண்றாரு கம்பர். தமிழ்நாட்டுக்குமான ராவணனுக்குமான தொடர்பு. அது சரி, ஏன்னா தமிழ் பண்டிதர் வால்மீகியவே வெளியிலேருந்து வந்தவன் ஆரியன்னு சொல்லி இந்த பொங்கு பொங்குறீங்களே, உங்களுக்கு தமிழை தவிர வெளியிலேருந்து வேற எது வந்தாலும் பிடிக்காதோ? ஒரு போட்டோ ஒன்று கிடச்சிருக்கு, கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்களேன். இந்த போட்டோல முன்னாடி நிற்கிற குழந்தை யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, பின்னாடி நிற்கிறது யாரு, கொற்றவையா இல்ல தமிழ் கடவுள் முருகனா, மாயோனா, வருணனா, இல்ல இந்திரனா? அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. வால்மீகி, ராமர் இவங்கெல்லாம் வெளியில வந்தவங்க. ஆனா பின்னாடி நிக்கிற இந்த அம்மா தான் தமிழ் புலவர்களோட தாய் பாஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. சோ गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் வீடியோனோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.